மேலும் உலக தமிழர் வரலாற்று வளாகத்தின் இளையவர் இன்னொருவர் ஆல்பர்டன் கீழ்த்தேய நுண்கலை தமிழ் பாடசாலையின் மாணவியுமான செல்வி அங்கேயர்கன்னி ஆண்டனி பிரின்ஸ்டன் அவர்கள் தமிழர் பண்பாட்டு சரிவின் அடையாளம் திருவள்ளுவர் எனும் தலைப்பில் உங்களுக்காக ஒரு உரை ஒன்றினை வழங்க இருக்கின்றார். எங்கே மீண்டும் அவருக்கும் ஒரு பலத்த கரகோஷத்தினை கொடுத்து அவரை வரவேற்றுக் கொள்வோம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. என் தாய்மொழியாம் செந்தமிழ் மொழிக்கு எனது முதல் வணக்கம். ஈரடியால் உலகை ஆண்ட தெய்வ புலவருக்கு மறு வணக்கம். சான்றோர்கள், ஆன்றோர்கள் மற்றும் அனைவருக்கும் அங்கேற்கண்ணிய அன்பான வணக்கம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. திருவள்ளுவரால் எழுதப்பட்ட ஓர் அறநூல் திருக்குறளாகும். இது உலக பொதுமறை, பொய்யாமொழி, முப்பால் போன்ற பெயர்களால் அழைக்கப்படும். திருக்குறள் 133 அதிகாரங்களையும் 1330 திருக்குறள்களையும் கொண்டது. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என 3 பிரிவுகளை கொண்டுள்ளது. ஒவ்வொரு குறளும் 2 அடிகளை கொண்டவை. மனித வாழ்வுக்கு தேவையான கருத்துக்களை எக்காலத்துக்கும் பொருந்தும்படி தந்துள்ள ஓர் சிறந்த நூல் திருக்குறளாகும். உலகில் உள்ள மொழிகள் பலவற்றில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறப்பு திருக்குறளுக்கு உண்டு. தமிழ் மொழிக்கு பெருமை தரும் நூல் திருக்குறளாகும். திருவள்ளுவர் அனைத்து தமிழர்களாலும் போற்றப்படுபவராகவும் தமிழர்களின் பண்பாட்டு சரிவின் அடையாளமாகவும் திகழ்கிறார். மகாகவி பாரதியார் நம் முன்னோர்களால் போற்றி வழிபட்ட திருவள்ளுவர் இடத்திலும் அவர் செய்தருளிய திருக்குறள் இடத்தும் தம் நெஞ்சத்தை பறிகொடுத்தார். அந்த வகையில் திருவள்ளுவருக்கு விழா எடுத்து கொண்டாட வேண்டும் என்றும் அவருக்கு நினைவு சின்னங்கள் அமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி நின்றார். பாரதியாரின் கனவை நாடு கடந்தும் உலக தமிழர் வரலாற்று வளாகத்தில் நிலை பெற செய்வதில் மட்டற்ற மகிழ்ச்சியுடன் திருக்குறள் கூறும் அற கருத்துக்களை நாம் நமது வாழ்வில் கை கொண்டு உயர்வோம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். சும்மாவா? கடற்கரும்பொலியின் பெயர் அல்லவா அங்கேயர்கன்னி, செல்வி அங்கேயர்கன்னி. நன்றி அம்மா. அவருக்கு நமது பலத்த கரகோஷத்தினை கொடுத்து விடுவோம். இந்த மாணவ செல்வங்களுக்கு திரு சிவா பிள்ளை மற்றும் இந்தியாவிலிருந்து